ஆல்ரைட், நாம் கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு கற்பிக்கும்படியாக நம்ம ஆண்டவரை நாம் வேண்டிக் கொள்வோம். என்னுடைய தமிழ் ஆவரேஜாக தான் இருக்கும். நீங்கள் தயவுசெய்து என்னோட பேர் பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான சபைக்காக நன்றி ஆண்டவரே. பீஸ் ஆஃப் ஜீசஸ் சர்ச்சுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபையின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் நெஹமியாவுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை அதிகமாக தெரியாவிட்டாலும் என்னுடைய தகப்பனாரோடு அவரோடு இருக்கிற நல்ல உறவின் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் ஆண்டவரே, அவருடைய சர்ச் புல்பிட்டை அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த காலவெளியிலே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் உற்சாகத்தோடும் நாங்கள் சபையாக ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆஃப்டர் சர்ச் சர்வீஸ் ட்ரைனிங் செஷனில் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த ட்ரைனிங் செஷனை எடுக்கிற என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். நான் இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையும் உங்களுடைய வேதத்துக்கு புறம்பாக அகெயின்ஸ்டாக இருக்காதபடிக்கு என் நாவை காத்துக்கொள்ளும். பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த இவாஞ்சலிசம் மோட்டிவேஷன், சோல் வினிங் மோட்டிவேஷன், சோல் வினிங் மெத்தட்ஸ், இவாஞ்சலிசம் மெத்தட்ஸை நாங்கள் கிரமமாய் நாங்கள் மறக்க முடியாத அளவிற்கு களத்துக்கு இறங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் எடுக்கிற அந்த பணியிலே எங்கள் கால்களுக்கு வீல் போடுகிற அளவுக்கு உடைய வேத வசனம் எங்களை இந்த மதியான வேளையிலே ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். Lord, fill my mouth with worthy stuff and nudge me when I have said enough. In Jesus Christ's name I pray. Amen. Amen. இந்த நாட்களிலே இந்திய கிரிக்கெட் டீம் வந்து அயர்லாந்து தேசத்துக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் விளையாடி கொண்டிருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த முதல் மேட்ச்சில் ஒருவேளை இந்திய வரலாற்றிலே மிகுந்த யங்கஸ்ட் பிளேயர் அவர்களை வந்து களத்தில் இறக்குவாங்களா, டெபியூ பண்ண செய்வாங்களா அப்படின்னு ஒரு பல கிரிக்கெட் நிபுணர்கள்லாம் வந்து அந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொன்னாங்க. இப்போ குறிப்பாக இந்தியன் கிரிக்கெட் T20 கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், அவருக்கு மேலாக இருக்கிறவர் கௌதம் கம்பீர். ஸோ இவர்களுக்கு வந்து வைபவ் சூரியவன்சி பீகார் நாட்டிலிருந்து வந்து இருக்கிற 15 வயசு பையனை களத்தில் இறக்குங்கள் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும், அறிவுரை இருந்தாலும், அந்த கேட்க அங்கே மனதில்லை. முதல் மேட்ச்சில் இந்தியா வந்து கிரிக்கெட்டை அவ்வளோவா சரியாக விளையாடாத அயர்லாந்து கிட்ட தோத்துட்டாங்க. ஸோ அதாவது ஒரு நல்ல செய்தி, அது ஒரு இம்பர்ஃபெக்ட் நல்ல செய்தி. ஒரு 15 வயசு பையன் ஐபிஎல்ல வந்து ஆரஞ்சு கேப் வின்னர் 776 ரன்ஸ் அடிச்சிருக்கிறான். அதுவும் பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்கிறான். அந்த பையனை வந்து இந்தியன் டீமில் ஓப்பனராக இறக்கிறதுன்னு வந்து அந்த அந்த நல்ல செய்தியை சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதே போல் இன்றைக்கு நாம் ஒரு நபரிடத்திலிருந்து நாம் எப்படி ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து நாம் படிக்க போகிறோம். ஆனால் அந்த நபருடைய பேச்சை கேட்க இங்கே யாருக்கும் மனதில்லை. அதாவது எசேக்கியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க.
எசேக்கியேல் 3:8. ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே. எசேக்கியேலுக்கு வந்து அதாவது இது வந்து ஒரு ஆத்ம ஆதாய வீரருடைய ஒரு குவாலிஃபிகேஷன். ஆத்ம ஆதாயருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா, யூ ஷுட் ஹேவ் யோர் ஃபேஸ் ஆஸ் ஹார்ட் as their faces and your forehead as hard as their forehead. அதாவது நீ சுவிசேஷன் சொல்லும்போது 100% அந்த சுவிசேஷத்தை கேட்டுட்டு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கள் வந்து உடனே விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த பணியை நீ வந்து மக்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் நீ வந்து உற்சாகமாய் அந்த டிட்டர்மினேஷன், அவங்க ஹார்ட் வந்து ஹார்டா இருக்கும், ஆனா நீ அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த உற்சாகத்திலையும் நீ வந்து ஹார்டாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அதாவது 7ஆம் வசனம் பாருங்க, எசேக்கியேல் 3:7 வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அதாவது எசேக்கியேல் வந்து பழைய ஏற்பாட்டில் அவனை குறித்து வாசிக்கிறோம். அவன் வந்து ஒரு ஆசாரியன், அப்புறம் அவன் தீர்க்க தரிசனமும் சொன்னான். ஸோ ஆசாரியனும் கூட தீர்க்கதரிசியும் கூட. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் இருந்து யாவே சொன்ன செய்திகள். அவன் எங்கே இருந்தான் என்றால், அவன் வந்து பாபிலோன் பட்டணத்தில் இருக்கிற அந்த கேபார் இரிகேஷனல் கெனால், அதாவது என்னது, நீர் பாய்ச்சுகிறதுக்காக பயன்படுகிற ஒரு வாட்டர் கெனால் பக்கத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து பாபிலோன் ராஜாவால பிரிசனர் ஆஃப் வாராக கொண்டு போய் ஒரு கூட்டத்தை கொண்டு போய் தூக்கி அங்கிருந்து தூக்கி இங்கே பாபிலோன் தேசத்தில் வந்து ஒரு ரெஃப்யூஜிஸை வச்சுருக்காங்க. நம்ம ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதியில் இலங்கை அகதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சரியாக வீடெல்லாம் இருக்காது. ஒரு சிம்பிள் அகாமடேஷன் தான் அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு அகதியாய் அந்த அகதி கேம்ப் பக்கத்தில் ஒரு கெனால் போகுது. அந்த கெனால் பக்கத்தில் அவர் வந்து இருந்து அந்த அந்நிய தேசத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் சிறப்பாய் செய்கிறார். அவர் எப்படி, அவருடைய பேக்ரவுண்டை குறித்து நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 1:3 வாசிக்கலாமா? கேபார் நதி அப்படின்னு தமிழில் போட்டிருக்குது. ஆங்கில பைபிளில் வந்து கேபார் கெனால் அப்படின்னா நீர் பாய்ச்சுகிறதுக்காக யூஸ் பண்ணுகிற ஒரு சின்ன ஒரு ஒரு நதி போல் இருக்கிற ஒரு கெனால். அவன் ஆசாரியனுடைய குமாரன். ஸோ ஆசாருடைய குமாரன் பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும்னா ஒரு 30 வயசு ஆகும்போது அவன் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிரு. தேங்க்யூ. அந்த 30 வயசு ஆன பிறகு ஆசாரியன் ஊழியத்தில் இறங்கணும். ஆனால் இவன் எங்க இருக்கிறான்? ஒரு அகதி கேம்ப்ல, ஒரு இரிகேஷன் கெனால் பக்கத்தில். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஒருத்தவங்க வந்து ஒரு வாரில் வந்து உங்களை அகதியாக கொண்டு போனால் உங்கள் ஃபோனையும் உங்கள் ஐபேடையும் மட்டும்தான் நீங்கள் தூக்க முடியும். அவங்க ஒருவேளை ஓரளவுக்கு லவ்விங்கான ஆர்மியாக இருந்தால், மற்றபடி உங்கள் டிவி, உங்கள் 43 இன்ச் டிவியை கொண்டு போக முடியுமா? உங்கள் வாஷிங் மிஷினை கொண்டு போக முடியுமா? உங்கள் காரை ஓட்டிட்டு வர முடியுமா? அகதினா ஏதாவது ஒன்று கையில் கிடைக்கிறத எடுத்துட்டு ஓடணும். அவன் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனை இருக்குது, நான் போய் ஆத்ம ஆதாயம் செய்வேனா? என் வாழ்க்கையிலே மனைவி பிரச்சனை, என் வாழ்க்கையிலே புருஷன் பிரச்சனை, என் வாழ்க்கையிலே எனக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்க பிரச்சனை, என் வாழ்க்கையிலே அந்த பாஸ் வந்து எனக்கு தேர வேண்டிய அந்த ப்ரொமோஷனை தரமாட்டேங்கிறார், எனக்கே தலை மேலே போல பிரச்சனை, எனக்கு நான் போய் ஊழியம் செய்கிறதா, நான் போய் ஆத்ம ஆதாயம் செய்வதா? செய்ய முடியும், செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அகதி, அவனுடைய கனவெல்லாம் டேஷ் ஆயிடுச்சு. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? டேஷ் ஆன ஒருத்தன் வந்து அவன் எப்படி ஆண்டவருக்காய் எழுந்து ஊழியம் செஞ்சான்.
என்ற அந்த பேஸை வச்சு புதிய ஏற்பாட்டில் எப்படி நம்ம ஆத்தும ஆதாயம் செய்யலாம் அப்படின்ட்டு நான் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்குற வரையும் நான் வந்து உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன். ஸோ இதுதான் எசேக்கியேலுடைய பேக்ரவுண்ட். ஸோ இப்போ இந்த இந்த அவன் முதலாவது அவன் எப்படி ஆண்டவருக்காய் அவன் சோல் வின்னராக இருந்தான் என்றதை நான் இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த இந்த இதில் நம்ம சில சமயம் நம்ம எசேக்கியேலில் இருப்போம், அப்புறம் சில 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 சமயம் எசேக்கியேலிருந்து நம்ம மூவ் பண்ணி நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வருவோம். ஒவ்வொரு நிமிஷம் என்னுடைய நோட்ஸை நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது எசேக்கியேல் ஆண்டவருக்காய் எப்படி ஊழியம் செய்தான், நாம் ஆத்ம ஆதாயம் நாம் எப்படி அவனிடத்துல நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது காரியம் பை வாக்கிங். அதாவது நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நடக்க வேண்டும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சாட்சி காணப்பட வேண்டும். எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம் 15லிருந்து 18 வசனத்தை நீங்க பாருங்க. எசேக்கியேல் 24, 15-18. ஓகே, உங்களை அடிக்கடி இன்டரப்ட் பண்ணுவேன், நீங்க மைண்ட் பண்ணாதீங்க. ஓகே, உன் கண்களுக்கு விருப்பமான, அது யார்? அது தன்னுடைய மனைவி. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்களுக்கு விருப்பமானவள் அப்படின்னா அவனுடைய மனைவியை குறித்து பேசுறார் ஆண்டவர். உன் கண்களுக்கு விருப்பமானவளுக்கு என்ன ஆகும், அவன் 100 வயசு வாழ்வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. உன்னை விடுத்து எடுத்துக்கொள்ள போறேன், உன் மனைவியே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போறேன். நீ ஆண்டவருக்கு தெரியுது, அவன் அவ்வளோ மனைவி அவ்வளோ அதிகமாக நேசிருக்கான்னு தெரியுது. அதனால தான் சொல்றான், மனைவி எடுப்பேன், நீ உருண்டு பிறண்டு அழக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அலறாமல் பெருமிச்சு விடு. 18ஆம் வசனத்துக்கு வந்திருக்க, 18ஆம் வசனம் கடைசி பகுதிக்கு வந்திருக்கு. அன்று சாயங்காலத்தில் ஆண்டவர் சொன்னபடி மனைவி செத்து போனாள். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அது குறித்து என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? சோ மனைவி இறந்து போறாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஆண்டவர் சொன்ன கடினமான வார்த்தையே அவன் கீழ்ப்படிஞ்சான். ஸோ இதுதான் ஆத்தும ஆதாயத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ஆண்டவர் சொல்ற ஈஸியான கட்டளை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது, கஷ்டமான கட்டளை. அந்த ஒரு கஷ்டமான கட்டளை என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில துன்பம் வரும், டிஸ்கரேஜ்மெண்ட் வரும், ஒருவேளை வியாதி கூட வரலாம். வியாதிகளை வியாதியிலேருந்து சுகம் கொடுக்குற ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு உண்மையான பல விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், அதாவது தீமோத்தேயுக்கு அதாவது பவுல் ஒரு இடத்துல சொல்றாப்புல, அவனுடைய ஊழிய டீம்ல தீமோத்தேயை போல வேற யாருமே இல்ல. ஐ ஹவ் நோ ஒன் எல்ஸ் லைக் ஹிம். ஆனா அவனுக்கு என்னது, ஃப்ரீக்வெண்ட் ஸ்டமக் ப்ராப்ளம். நிறைய தடவை ஹீலிங்காக ஜோம் பண்ணியிருப்பாங்க, அதனால அந்த ஸ்டமக் ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அது அவனுடைய, அதாவது நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், டிஸ்கரேஜ்மெண்ட் வரலாம். ஆனாலும் ஆண்டவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திர வாழ்கிற அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை தான் முதலாவது சோல் வினிங்கான நம்ம எடுக்கிற ஸ்டெப். நான் ஹைதராபாத் பட்டணத்தில் 2005ஆம் ஆண்டு நான் சென்றேன். என்னுடைய மகன், என்னுடைய மூத்த மகன், என்னுடைய ஒரே மகன் 2003ஆம் ஆண்டு பிறந்தார். ஸோ நாங்கள் 2005 நாங்கள் அங்கே செட்டில் ஆகிறோம். 6ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு ஒரு ஏர்லி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகருடைய மாமியார் இறந்து போய்விட்டார்கள்.
ஸோ அந்த பாடியை வந்து அந்த வீட்டில் கிடத்தி இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து அவர் அந்த அந்த அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நான் அங்கே போயிருந்தேன். என் மகனை கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ 2006 அவனுக்கு வந்து 3 வயசு கூட ஆகலை. ஸோ என்னுடைய ஆக்டிவா எடுத்துக்கிட்டு நான் அங்கே போனேன். ஸோ அவனை கையில் தூக்கிட்டு நான் அந்த அந்த வீடு ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடாக இருக்குது. உள்ள க்ரௌடில் போய் அந்த பாடி பக்கத்தில் போயிட்டு நான் வந்து மரியாதை செலுத்துகிறேன். அப்போ அங்கே பாஸ்டரில் வந்து சைகை காட்டுறாரு, ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரதர், ஏதாவது ஷேர் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னா. ஸோ உடனே என் பைபிள் ஒன்று கையில் வச்சுருந்தேன், ஒரு கையில் மகன், அவனுக்கு 2 வயசு 3 வயசு. ஸோ அங்கே பாடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பைபிளை ஒரு பக்கம் திறந்துக்கிட்டு மகனை ஒரு பக்கத்தை பிடிச்சிக்கிட்டு வாட் த பைபிள் டீச்சர்ஸ் அபவுட் டெத், வேதம் மரணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு 5 பாயிண்ட் எடுத்து விட்டேன். Death is sure, death can be death can suddenly come, அப்படி இப்படின்னு அப்சலோம் கதை நிறைய அதெல்லாம் ரெடியாக இருக்கும். என் மனைவி சொல்லுவாப்புல, ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், மற்ற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை விடுங்க. ஓகே. ஸோ அப்புறம் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 எல்லாமே எஸ்ல ஆரம்பிக்குது. அதை முடிச்சுட்டு பைபிளை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே க்ரௌடில் விட்டு வெளியே ஸ்லிப் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த உடனே ஒரு டெல் என்ற ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி, ஒருவேளை வாலிபருக்கு தெரியும், டெல்னு ஒரு ஃபேமஸான கம்பெனி, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு வாலிபர் வந்து என்னை ஃபாஸ்ட்டாக பார்க்க வந்தான், சிரிச்சுக்கிட்டே வந்தான். நான் நினச்சேன் நமக்கு நல்லா இப்போ வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது, என்ன கிடைக்கும் போது நல்லா என்னை வந்து புகழ போகிறாங்க, என்னை வந்து புகழ போகிறாங்க. நான் யோசிச்சுக்கிட்டேன், என்ன பாயிண்ட்டுக்காக புகழ போகிறான், முதல் பாயிண்ட்டுக்கு புகழ போகிறான். நான் பைபிள் டெத்தை குறித்து என்ன பேசுதுன்னு மெசேஜ் தான் பேசியிருக்கேன் 10 நிமிஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பற்றி பேச போகிறேன்னா, 2வது பாயிண்ட் பற்றி பேச போகிறேன்னா, 3வது பாயிண்ட்டா, 4வது பாயிண்ட்டா, 5வது பாயிண்ட்டா அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக அவனை பார்த்துட்டு இருக்கேன். அவன் சொன்னான், அண்ணா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் எப்படி கோவப்படாமல் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் பையன், அவனுக்கு 3 வயசு தான், அது நீங்கள் பைபிளை திறக்கிறீங்க அவன் மூடுறான், நீங்கள் வசனத்தை எடுக்க நீங்கள் திறக்கிறீங்க அவன் மூடுறான். ஆனால் கோபம் உங்கள் ஃபேஸ் சேஞ்சே ஆகலையாண்ணா, வசனத்தை அவ்வளோ கரெக்ட் நீங்கள் பேசுறீங்க, அந்த ஒரு ஃபேஸில் கோபமே வரலையே. அது என்னை ரொம்பவே தொட்டுச்சு. எங்கள் அப்பா என்னை பார்த்து என் வாழ்க்கையில் ஒரு முறை கூட சிரிச்சது கிடையாது. அன்னைக்கு நான் உணர்ந்து கொண்டேன், ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். அதாவது நம்ம நிறைய மெத்தட்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் வசனத்துலேருந்து, அதெல்லாம் நமக்கு கைவந்த கலையாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கவில்லை என்றால் நாம் ஆத்ம ஆதாய வீரர்களாக நம்ம ஒரு நாளும் ஆக முடியாது. So the first step is what? Walking. அந்த சத்தியம் ஆண்டவர் நமக்கு இந்த சண்டே நம்ம ஆண்டவர் இந்த சபைக்கு வருகிறோம். நம்முடைய போதகர், நான் ஒரு சில இந்த ஆஸ் அ ப்ரிப்பரேஷன் ஃபார் திஸ் மீட்டிங் எல்லா அழைப்பு முன்னாடி நான் செய்வேன். இப்போ ஏன்னா இதெல்லாம் மாடர்ன் டேஸ், மாடர்ன் டெக்னாலஜி நிறைந்த டேஸ்னால அந்த சபையுடைய போதகர் அந்த மக்களுக்கு என்ன போதிக்கிறார் என்று நான் அந்த யூடியூப்ல போய் கண்டுபிடிப்பேன். நானும் கண்டுபிடிச்சேன். பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் நெஹமியா அவர்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சத்தியம் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா. எனக்கு நிறைய சத்தியம் வந்து எனக்கு இந்த மாதிரி சத்தியத்தை தான் சபைகளுக்கு சொல்லணும். ஆனால் நிறைய பாஸ்டர்ஸ் சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா ஒருவேளை இதெல்லாம் சொன்னா தசம பாகம் குறைஞ்சிருமோ அப்படின்னு நிறைய பாஸ்டர்ஸ் சொல்லாம இருக்காங்க. ஆனால் இந்த சபையில் அப்படி இல்லை, சத்தியம் சொல்லப்படுகிறது. ஸோ அந்த சத்தியத்தெல்லாம் நம்ம கேட்கிறோம். நம்ம பைபிள் படிக்கும் போதும் ஆண்டவர் பேசுறாரு. அந்த சத்தியத்துக்குலாம் நம்ம என்ன கீழ்ப்படைஞ்சு அந்த சத்தியத்துல நம்ம நடக்கணும். Walking. Okay, so that's the first step of soul winning. அடுத்த ஸ்டெப் kneeling. என்னது? ஆத்ம ஆதாயம் எப்படி செய்யலாம்? முழங்காலிலே. முதல் நடை. இரண்டாவது வந்து kneeling. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எசேக்கியேல் 11:13. பெனாயாவின் குமாரன். இப்ப நமக்கு வந்து ராமையா தெரியும், சுபையா தெரியும். ஆனா பைபிள்ல யாரு வேற கொடுத்திருக்கு? பெனாயாவின் குமாரன். அவன் என்ன பண்ணா? பெனாயாவின் குமாரன் பெலாத்தியா
செத்தான். அவன் ஏன் செத்தான்? முகம் குப்புற விழுந்து மகா சத்தமாய், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, அதாவது ஆண்டவரே, இந்த ஆங்கிலத்தில் பெட்டாலியா, அவனை அடிச்சது, அவன் செத்தது போல முழு இஸ்ரவேலையும் நீங்க வந்து அடிச்சிருவீங்களா? அப்படி அழிக்காதீங்க அப்படின்னு ஜெபம் பண்றான். இந்த பெத்தாலியா என்ன அவனை குறித்து வேதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை சொல்லி இருக்குது. எசேக்கியேல் 11:1-2 வாசிங்க. இது கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராய் ஆண்டவர் எசேக்கியேலை நடத்துகிறார். அந்த வாசலுக்கு போகிறான். அந்த வாசல் இடையிலே, அந்த வாசலுக்கு உள்ள 25 புருஷர்கள் என்ன பண்ணாங்க? அங்க இருந்து அங்க விக்கிரகங்களை அதோ பெனாயா அங்க இருக்கிறான். இவர்கள் அக்கிரமக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இதனாலே ஆண்டவர் அவர்களை ஒருத்தனை அடிச்சுட்டாரு. இன்னொரு எல்லாரையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான்? ஆண்டவரே நீங்க அழிக்காதீங்க அப்படின்னு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுகிறான். ஆத்ம ஆதாயத்துடைய செகண்ட் ஸ்டெப், நம்ம பக்கத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத அவங்க பேரை சொல்லி, ஒருவேளை முடியுமானால் ஒரு டைரியில எழுதி, அவங்க பேரை எழுதி அவங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த லிஸ்ட்ல ஒருவேளை 1 or 2 people வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமே அவங்க மரித்து போயிருக்கலாம். அவங்க சொல்ல, ஆண்டவரே இந்த நண்பன், இந்த நெய்பர், இந்த ஆபீஸ் கொலீக், இந்த என்னோட ஸ்கூல்ல படிக்கிற அந்த பிள்ளை வந்து உண்மை அறியாமலே மரித்து போயிட்டாங்க. ஆனா இன்னும் பலர் உயிரோடு இருக்கிறாங்க. அவள் மரித்து போறதுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு எப்படியாவது உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். எனக்கு ஒரு வழி வாசலை தாங்க, எனக்கு ஒரு ஓப்பனிங்கை தாங்க அப்படின்னு அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். எசேக்கியேல் 22:30 அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆனா அந்த வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கலாமா? தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் ஒரு மனுஷனை தேடினேன். திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை தேடினேன், ஆனா ஒருவனையும் காணவில்லை. ஆண்டவர் வந்து ஜெபிக்கிற ஆத்ம ஆதாய வீரரை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆனா யாருமே இல்லை. எல்லாம் எதுக்கு வராங்க? சபைக்கு எதுக்கு வராங்க? ஆசீர்வாதம் கிடைக்குமா, நம்ம செழித்திருப்போமா, என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் தான் வராங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒரு அதிபதி இருந்தார், அவர் பேர் ஜான் எஃப் கெனடி. அவர் சொன்னாரு, ask not what the country can do for you, ask what you can do for the country. அதாவது நம்முடைய கான்டெக்ஸ்ட் கேட்டோம்னா, சபை எனக்காக என்ன செய்யும்னு கேட்க கூடாது, நான் சபைக்காக என்ன செய்ய வேண்டும், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட ஆத்ம பாரம் உள்ள ஜெப வீரர்களை தேடுகிறார். சோ என்ன ஜெபம்னா, இந்த நபர் வந்து ரட்சிக்கப்படணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண நிறைய காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை ஒரு அருமையான சகோதரி நமக்கு தெரியும், அவங்க ஆண்டவர் அறிந்திருக்கவங்க, அவங்களுக்கு நல்ல வேலை இருக்குது, அவங்க ஆண்டவரே இவங்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், அப்படி ஜெபம் பண்ணலாம். ஸோ ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் ஒரு நல்ல மாப்பிள்ளை தருவார்.
ஆனால் நிறைய கேண்டிடேட்ஸ் நம்ம பார்க்குறோம் அந்த உலகத்தை. ஒருவேளை நம்ம வேலூர் பட்டத்துலேயும் பார்க்குறோம். நல்ல வேலை இருக்குது, நல்ல அழகு இருக்குது, நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஆனாலும் ஒரு ஏற்ற வரன் கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன்னா ஆண்டோடைய பிளான் சம்டைம்ஸ் நமக்கு புரியறதுக்கு லேட் ஆகுது, நமக்கு சம்டைம்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த காரியத்தை குறித்து ஒரு ஆண்டோடைய சித்தத்தை பற்றி ஒரு சந்தேகமே இல்லை. என்ன காரியம்? 2 பேதுரு 3:9 வாசிங்க. 2 பேதுரு 3:9. இந்த மேட்டரை குறித்து ஆண்டோடைய சித்தம், திருமண வாழ்க்கையை குறித்த சித்தம் என்ன என்னன்னு நமக்கு தெரியறதுக்கு நேரம் ஆகிறது. நமக்கு சம்டைம்ஸ் புரியும். ஒருவரும் கெட்டு போகுவது அவருடைய சித்தம் அல்ல என்றது அவருடைய will. It's the will of God. இங்கிலீஷ்ல சொல்லிருக்கு, it's the will of God that none should perish. So நான் அடிக்கடி வாலிபருக்கு பேசுகிற பிரசங்கியார் பிரைமரியா. ஸோ நான் யூத்துக்கெலாம் சொல்வேன், அந்த அழகான பொண்ணை, விசுவாசியாக இருக்கிற பொண்ணு, அழகான பொண்ணை நீ திருமணமாக பண்ணுறது ஆண்டோடைய சித்தமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒன்று தவிர வேற யாரையும் அவன் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் நீ அமெரிக்கா போய் செட்டில் ஆகிறது வந்து ஆண்டோடைய சித்தமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த மேட்டர்ல ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. நீ ஆண்டவரை அறியாத உன்னுடைய கிளாஸ்ல இருக்கிற, உன்னுடைய காலேஜில் இருக்கிற, உன்னுடைய ஒர்க் ஸ்பாட்ல இருக்கிற, உன்னுடைய நெய்பர்ஹுட்ல இருக்கிற அந்த அவிஸ்வாசி ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தம். தைரியமா ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவர்களை ரட்சியும் ரட்சியும் அப்படின்னு ஜெபம் பண்ணலாம். ஸோ முதல் ஸ்டெப் என்னது? நடக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் முழங்கால் போடணும். மூன்றாவது ஸ்டெப் எசேக்கியேல் வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கலாம். மூன்றாவது ஸ்டெப் வந்து மேஜர் ஸ்டெப். இதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பை டாக்கிங். எசேக்கியேல் 16:44 வாசி பார்க்கலாம். எசேக்கியேல் 16:44 புரிக்க வாசிங்க. இதோ பழமொழி சொல்கிறவர்கள் அதாவது எசேக்கியேல் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்கில்ஃபுல் ப்ராஃபிட். அதாவது அந்த நாட்டிலே சொல்லப்படுகிற ஒரு பழமொழி, லைக் மதர் லைக் டாட்டர், தாயை போல ஒரு சேலை. அந்த பழமொழியை சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். எசேக்கியேல் 18:2 வாசிப்பாருங்க. எசேக்கியேல் 18:2. இன்னொரு பழமொழி. ஸோ இதெல்லாம் வந்து மோசேன் பிரமாணத்திலிருந்து அவன் கோட் பண்ண, அதையும் தெரிஞ்சது, மோசே பிரமாணம் தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து அந்த நாட்டிலே சொல்லப்படுகிற பாப்புலரான பழமொழி. இப்ப போதகர் ஐயா சொன்னாங்க, நாம் பட்ட இன்பம் வையகம் பெறணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து பைபிள் இல்லை, ஆனாலும் நம்ம அதுக்கு அக்ரி பண்றோம். So the fathers have eaten sour grapes. அப்பா வந்து கசப்பான கிரேப்ஸ் சாப்பிட்டாரு. அப்படி சாப்பிட்டதுனால பிள்ளைகளுடைய வாய் வந்து கூசாது. அது வந்து அந்த காலத்துல பழமொழி. அதெல்லாம் சொல்லி நீ பாவம் செஞ்சா நீ சாவாய். அதனால உங்க அப்பா அம்மாவுடைய பாரம்பரியம் அவர்கள் ஜெபத்தை நம்பாம நீ மகனாக, நீ எங்க ஜெனரேஷனா நீ மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனிடத்தை வரணும் என்ற செய்தியை வந்து இப்படி பழமொழி மூலமாய் இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னான். நாமும் சுவிசேஷத்தை அப்படி சொல்ல வேண்டும். இதை வந்து பல வேலை சொல்லலாம். இதை குறித்தே நம்ம வந்து நாள் ஃபுல்லா பேசலாம். நான் வந்து ஒரு 2 எடுத்துக்காட்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதிலே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கதை. அந்த கதையில 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்துட்டே வாங்க, வாசிக்க வேண்டாம். 17ஆம் வசனத்திலிருந்து வாசித்து வாங்க. அந்த 17ஆம்
5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம என்ன எந்த கதையை பார்க்கிறோம்? திமிர்வாதக்காரன். அந்த கதை, திமிர்வாதக்காரன், அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன ஆச்சு சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க. அவன் திமிர்வாதக்காரனுக்கு நடக்க முடியுமா? அவனை யார் தூக்கிட்டு வந்தது? தோழர்கள். எத்தனை பேரு? அப்புறம் இயேசு எங்க இருந்தாரு? வீடு வந்து கிரௌடா இருந்துச்சா, கிரௌடா இல்லாம இருந்துச்சா? கிரௌடா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க? கூரையோ ரூஃபோ ஏதோ பிரிச்சு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு? சுகம் கிடைச்சுதா இல்லையா? இயேசு அவன்கிட்ட என்ன சொன்னாரு? ஓகே, எழுந்து நட. அவன் என்ன செஞ்சான்? 25ஆம் வசனம், லூக்கா 5:25 வாசிங்க. உடனே அவன் என்ன எடுத்துக்கொண்டானா? படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை. சோ பைபிள்ல வந்து சிலதெல்லாம் வந்து என்ன ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. எப்படி? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காங்க. படுக்கையை எடுத்துட்டு, நான் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்றேன். அவன் எப்படி மகிமைப்படுத்தியிருப்பான் தேவனை? அவன் என்ன சும்மா சொல்லியிருப்பான்? இந்த படுக்கை என்ன கேரி பண்ணுச்சு? படுக்கை என்ன கேரி பண்ணுச்சுன்னா, இந்த படுக்கையை தூக்குறதுக்கு 4 பேர். படுக்கையில் நான் இருந்தேன், அதை தூக்குறதுக்கு 4 பேர். அப்படிதான் என் வாழ்க்கை. ஆனா இயேசுவை சந்திச்ச அவர் வாழ்க்கையை மாத்தினாரு. இப்பதே நான் என் படுக்கையை தூக்குறேன். I was once being carried by this bed. I met Jesus. Now I am carrying my bed. எப்படி? அப்படிப்பட்ட சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் தகாத படங்களை பார்த்தவன், நான் இச்சை உள்ளவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அவருடைய வசனம் என்னோடு பேசினது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். the thing that David did, தாவீது பண்ண அந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இல்ல the thing that David did displeased the Lord. அந்த வசனம் 2 சாமுவேல் 11:27 வசனம் வந்து அந்த வசனம் என்ன கிரியை செய்துச்சு. ஆண்டவரே இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். போனோகிராஃபிக்கு வேண்டான்னு சொன்னேன். இப்பொழுது அந்த போன் பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், உனக்கும் விடுதலை கொடுப்பார். அப்படிப்பட்ட சாட்சி. நான் குடிச்சு என் மனைவியை அடிச்சுட்டு இருந்தேன், இயேசு என் வாழ்க்கையில வந்தாரு, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல கொடுத்தாரு. எவ்வளவு கோபமான சிச்சுவேஷன் வந்தாலும் இப்பொழுது மனைவியை அடிக்கிறது இல்லை, அணைக்கிறேன். அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சாட்சி சொல்லணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். எனக்கு என்னுடைய மகளோடு போகும்போது யாராவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்கன்னா, அந்த நபர் இயேசுவை தெரியலன்னா என்னுடைய சாட்சி இப்படிதான். என் மகளை பார்க்குறீங்களா? என்னுடைய ஒரே மகள், என்னுடைய 2வது பிள்ளை, ஒரே மகள். அம்மா வயிற்றில் இருக்கும்போது டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னாங்க, பேபிக்கு ஹார்ட் பீட் கிடையாது. என்ன கிடையாது? ஹார்ட் பீட் கிடையாது, அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். 2007 பிப்ரவரி மாசத்துல நாங்கள் போய் ஜோம் பண்ணோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானால், டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்றாங்க, ஆண்டவரே அந்த ஹார்ட் பீட்டை உமக்கு சித்தமானால் திரும்ப தாங்க அப்படின்னு ஜோம் பண்ணோம். முழங்கால் போட்டு இயேசுவிடத்துக்கு ஜோம் பண்ணோம். திரும்ப ஸ்கேன் சென்டருக்கு போனோம். அந்த ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றாங்க, இப்ப ஹார்ட் பீட்டு இருக்குது. இயேசு அற்புதம் செய்தார். 2007 பிறந்து என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மனைவியின் வாழ்க்கையும் சந்தோஷமாய் கொடுக்கிற பிள்ளை தான் இது. உங்க வாழ்க்கையிலும் அவருடைய சித்தத்தின்படி அற்புதம் செய்கிறவர் இயேசு. அவரை தெரிஞ்சிருக்க விரும்புகிறீங்களா? வாயை திறந்து சாட்சி மூலமாய் ஆத்ம ஆதாயத்தை செய்ய வேண்டும். இப்ப ஒரு நிமிடம் டைம் உங்களுக்கு தரேன். நீங்க உங்க நெய்பர் வந்து
அவங்களுக்கு இயேசு பத்தி தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அற்புதத்தை சொல்லி அவர்களுக்கு ஒரு இயேசுவை பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து இயேசுவை தெரிஞ்சவங்க, அடுத்த ஆள் வந்து தெரியாதவங்க. இந்த பக்கம் தெரிஞ்சவங்க, அடுத்த ஆள் தெரியாது. அந்த மாதிரி பேர் பண்ணிட்டு இப்போ உடனே சொல்றீங்களா? இந்த ரோ தெரிஞ்சவங்க, அடுத்த ரோ தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க இயேசு தெரிஞ்சவங்க, அடுத்த ரோ தெரியாதவங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 30 seconds to 45 seconds, 1 minute டைம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பார்த்துட்டு இருக்காதீங்க. சாட்சி மூலமாய் ஆண்டவர் நிறைய பேர் அழகா செய்யறாங்க. நீங்களும் செய்யுங்க. ஓகே, சூப்பர். சிறப்பா செய்றீங்க. இப்ப சில பேருக்கு ஒருவேளை என் மேல கோபமா இருக்கும். என்னன்னா, நான் வந்து ஒரு விசுவாசி, என்ன வந்து அவிசுவாசின்னு சொல்லிட்டீங்களே, அவிசுவாசி மாதிரி என்ன நடிக்க வச்சிட்டீங்களே. அடுத்த ஒரு பகுதியிலிருந்து நம்ம படிக்க போறோம். அப்ப நீங்க வந்து விசுவாசியா மாறிடுவீங்க. இப்போ உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்களே, அவங்க வந்து அவிசுவாசியா மாறிடுவாங்க. அதனால இப்ப என்ன சொல்றேன்னு நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க. அடுத்து எப்படி டாக்கிங் மூலமா ஆத்ம ஆதாயம் பண்ணுறது வேதத்திலிருந்து படிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் ஏதேன்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறார். 14ஆம் வசனம் வாசிங்க. அந்த பட்டணம் விக்கிரகத்தினாலே, வேலூர் பட்டணம் மாதிரி இருக்குது, அது இருக்குது இல்ல, வேலூர் பட்டணம் மாதிரி தான் அத்தேன் பட்டணம். ஓகே, அந்த பட்டணம் வந்து எதனால நிறைந்திருக்குது? விக்கிரகத்தினாலே நிறைந்திருக்கிறது. அதனால அவர் என்னாச்சு? அவருக்கு ஆவியிலே மிகுந்த வைராக்கியம். இது எங்க நடக்குது? இது அவருடைய ஹார்ட்டுக்குள்ள நடக்குது. எங்க நடக்குது? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஹார்ட்டுக்குள்ள, நெஞ்சுக்குள்ள நடக்குது. எங்க நடக்குது? நெஞ்சுக்குள்ள நடக்குது. அவர் எப்படி வாயை திறந்து பேசுறாருன்னு பாருங்க. ஓகே, 22ஆம் வசனம். சோ ஹார்ட்டுக்குள்ள இப்படி நடக்குது. அவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. அவர் இப்படிதான் பேசினாரா? விக்கிரக ஆராதனை செய்யும் முட்டா பயல்களே, அப்படிதான் ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சார்? விக்கிரக ஆராதனை செய்யும் எரி நரகத்துக்கு நேராய் போகிற யூஸ்லெஸ் பீப்புளே, அப்படி ஆரம்பிச்சார். மெசேஜ் எப்படி ஆரம்பிச்சார் பாருங்க. மிகுந்த தேவ பக்தி. சோ ஹார்ட்டுக்குள்ள என்ன நடக்குது? விக்கிரகத்தின் நிமித்தம் பக்தி வைக்கிறார். ஆனா பேசுறது எப்படி? நீங்கெல்லாம் நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட். நீங்க அந்த ரிலிஜன்னால நீங்க பரலோகம் போவீங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? ஒரு நியூட்ரலா அப்ரிஷியேட் பண்ற. நீங்கெல்லாம் நல்லா தேவ பக்தி அப்படின்னு நியூட்ரலா பேசுறாரு. அவங்கள வந்து கிண்டல் பண்ணல. அவங்க நம்ம சத்தியத்தை நிமித்தம் நம்ம சத்ரு நிறைய பேரை சத்ரு ஆக்குவோம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா சுவிசேஷம் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறது? எப்படின்னா, ஐ see you are religious. அதை கண்டு அவங்க ரிலிஜனை பார்த்துட்டு சத்தம் போட்டு இயேசு ரத்தம் அதெல்லாம் வந்து சொல்ல தேவை. ஐ see, நியூட்ரலா பேசுங்க. இதே வார்த்தையை சொல்லுங்க. வேதம் சொல்ற அதே, ஐ see you are very religious அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேச்ச ஆரம்பிங்க. You must be wise as serpents அப்படின்னு யார்கிட்ட சொன்னார் இயேசு? 10:10.
யார்கிட்ட சொன்னாரு? பில்டிங் கட்டுறவங்கள்ட்டயா? கல்யாணம் பண்றவங்க இல்லையா? ஊழியத்துக்கு போறவங்களுக்கு தான் சொன்னார். என்னது? ஊழியத்துக்கு போறது முன்னாடி அவர் என்ன சொல்றாரு? must be wise as serpents, gentle as doves. வினா உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். அடுத்து என்ன சொன்னாரு? அதனால எம்மதமும் சம்மதம் அப்படி இல்லை, அதுக்கு ஒருபோதும் வேதம் ஒத்துக்காது. முதல் மெசேஜ் நான் சொல்லிட்டேன். யோவான் 16:14-6 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். அப்போஸ்தலர் 4:12 இயேசுவல்லாமல் ரட்சிப்பு கிடையவே கிடையாது. அதுல வந்து ஒரு ஸ்டேஜ் இல்லை. ஆனா அதை எப்படி கன்வே பண்றது? ஒரு ஸ்டெப் இருக்குது. எப்படி காஸ்பல அடுத்தது என்ன சொல்றாரு? 13ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி ஆரம்பிக்கிறார்னா, லேவியராகவும் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அப்படின்னா சொன்னாரு. உன்னத பாட்டு 6-8 அப்படின்னா சொன்னார். என்ன சொன்னாரு? நான் ரோட்ல நடந்து போயினே இருந்தேன், அங்க வந்து ஒரு போர்டை பார்த்தேன். என்ன போர்டு போட்டிருக்கு? அறியப்படாத தேவன் அப்படின்னு. அப்படின்னா எப்படி அவங்ககிட்ட பேசணும்னா, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதுல இருந்து ஆரம்பி சுவிசேஷத்தை, அதுல இருந்து ஆரம்பி. நான் இந்த மீட்டிங்க்கு பேசுறதுக்காக நேற்று சாயங்காலம் சென்னையில் இருக்கிற என்னுடைய தாம்பரத்தில் இருக்க எங்கள் வீட்டிலேருந்து பஸ் எடுத்துகிட்டு கோயம்பேடு போய் பஸ் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபோனை பார்த்துட்டு ஃபோனை வச்சுட்டு இருக்காரு. அதுதான் பண்ணுவாங்க, வேற இன்னும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபோனில் என்ன பார்த்துட்டு இருக்காரு? ஃபுல்லாக முதலமைச்சருடைய ரீல். முதலமைச்சர் என்ன செஞ்சார், முதலமைச்சர் எல்லாமே, முதலமைச்சர் எல்லாமே கேட்குது எனக்கு. ஸோ நான் இறங்குறதுக்கு நான் வந்து ரொம்ப நான் ரொம்ப இங்கே மேடையில் இருந்தால் கொஞ்சம் பேசுவேன், ஆனால் மற்றபடி ரொம்ப ஃப்ரெண்ட்லி கிடையாது நான். ஸோ ஒன்றும் 1.5 நேரம் ஒன்றும் பேசலை அவருக்கு. ஆனால் இறங்க போகிற டைம் ஆச்சு. நான் வந்து ஆவியினர் பேசுகிறார், நீ வந்து நாளைக்கு ஆத்ம ஆதாயம் ட்ரைனிங் கொடுக்குறியா? நீ ஆத்ம ஆதாயம் பண்ணியிருக்கிற. ஆனால் ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் பண்ணுறார் ஆண்டவர். ஸோ ஆண்டவர் வந்து இந்த மெத்தட் எனக்கு நினைப்பூட்டினார். என்னது? அவன் என்ன பண்ணுறான்னா அதுலேருந்து சுவிசேஷத்தை ஆரம்பி. பைபிள்லேருந்து ஆரம்பிக்க தேவையில்லை. பைபிளுக்கு போகணும், கரெக்டாக போகணும், கடைசியில் போகணும், நடுவில் போகணும். ஆனால் உடனே அவனுக்கு பைபிள்னா அவனுக்கு என்னென்ன தெரியாது. நான் சொன்னேன், நீங்கள் விஜய் ரீல்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன். பார்த்தீங்களா? நான் என்ன பார்த்தீங்களா? எப்படி முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் ஓடினாரு பார்த்தீங்களா? 3 கிலோமீட்டர் ஓடினாரு, அதை பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். அது இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் தான் நமக்கு நிறைய பேருக்கு இது வரைக்கும் பேசிடுவோம். ஆனால் இந்த பிரான்ச்சிங் அடுத்தது அது வந்து பைபிள், அதாவது என் வாழ்க்கையை மாத்திர ஒரு புக்கு பைபிள். அதில் வந்து ஒரு வசனத்தை எனக்கு ஒரு அது ரிமைண்ட்ஸ், அதை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. என்ன வசனம்னா 1 தெசலோனிக்கேயர் 4:16 அப்படின்னு எனக்கு ஃபோனில் இருக்கிற ஒரு BibleReal.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. BibleReal.com. அதில் இங்கிலீஷ் பைபிளும் போடலாம், என் தமிழ் பைபிளும் போடலாம். அதை வாசிக்க கர்த்தர் தாமே வருவார் அப்படின்னு இருக்காங்க. ஒரு அது பழைய வேர்ஷனும் கர்த்தர் தாமே. ஸோ நான் சொன்னேன், முதலமைச்சரே வந்து அதை வந்து ஃபிளாக் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிடல, அவரே ஃபுல் ரேஸ் ஓடினாரு. அதே போல அவரோடு பல மடங்கு சிறந்தவர், நிகரற்றவர் ஆன இயேசு அவர் தாமே இந்த உலகத்துக்கு வந்து நம்ம உலகத்துடைய எல்லா ப்ராப்ளம்ஸும் ஃபுல்லா முடிக்க போறார் நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் தாமே இந்த உலகத்துக்கு வந்து நம்ம சிலுவைக்காக மரித்திருக்கிறார். நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு அந்த சுவிசேஷம். ஆனா நமக்கு ஏன் அந்த ஸ்டெப்புக்கு செகண்ட் ஸ்டெப் போக மாட்டேங்கிறோம்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவன் கூட எப்படி அவன் என்ன பண்றான்னா அந்த இடத்துல இருந்து சுவிசேஷத்துக்கு போறதுல நமக்கு வந்து தடுமாற்றம். அவன் உடனே வந்து மனம் திரும்பி ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டு
ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தானா? இல்லை. என்ன பைபிள் நிபுணர்கள், ஊழிய நிபுணர்கள் என்ன சொல்கிறார்களா, மிஷன் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏறத்தாழ 9-10 தடவை இப்படிப்பட்ட சுவிசேஷ அறிவிப்பை கேட்ட பிறகுதான் ஒருத்தன் வந்து சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவின் சுவிசேஷனா சீடனா மாறுவான். ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? விதைக்கணும். என்னுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரம் எப்படி வளர்ந்துச்சு எனக்கு தெரியாது. ஒரு எம்டி பிளாட்ல வளர்ந்துச்சு. அந்த மாமரம் வெரைட்டி எனக்கு முதல்ல தெரியாது. இமாம் பசந்த் அது அந்த அதுதான் மாம்பழ வெரைட்டிலே ரொம்ப இனிப்பா இருக்கும். யாரோ ஒருத்தன் வந்து அங்க கொட்டையை வந்து தூக்கி போட்டான் போல இருக்கு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இது ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கு. 9 வருஷம் கழிச்சு அதுல வந்து நாங்க வந்து பழத்தை பறிச்சு சூப்பர் மார்க்கெட்ல 300 ரூபாய் கொடுத்த மாம்பழத்தை நாங்க ஃப்ரீயா சாப்பிடுறோம். ஆனா அந்த ப்ராசஸ்க்கு எவ்வளவு ஆச்சு? 8 வருஷம். விதைங்க. அது மட்டும் பண்ணல. 28ஆம் வசனத்தை வாசிங்க. 28ஆம் வசனம் அப்போஸ்தலர் 17:28. நாம் அவருடைய சந்ததியார் என்று, அதாவது ஒன் ஆஃப் யுவர் ஓன் போயட்ஸ் சே அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது. அதாவது ஒன்னு தமிழ் இல்லையா? அது உங்களுடைய புலவர்களே இப்படி சொல். உங்கள் புலவர்களிலே சிலர் அப்படின்னா என்னன்னா, நம்ம அவிசுவாசிகள் படிக்கிற நான் போர்னோகிராஃபிக், அதாவது பாவம் இல்லாத இச்சையை தூண்டாத சில ஜெனரல் லிட்டரேச்சர் நம்ம படிச்சு தெரிஞ்சு வச்சு அதுல இருந்து அவங்களுக்கு சொல்லி, அப்ப அதுல இருந்து காஸ்பலுக்கு ஒரு லைன் போடணும். சோ அது வந்து என்ன சப்ஜெக்ட் வேணா இருக்கலாம். அது பயாலஜில இருந்து இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இருக்கலாம், மியூசிக்ல இருந்து இருக்கலாம். பாவம் இல்லாத, அது பாவ காரியங்களை படிக்க சொல்லல, இச்சையை தூண்டுகிற காரியங்களை படிக்க சொல்லல. ஜெனரலா, அதாவது நம்ம யாருக்கு சுவிசேஷம் சொல்றோமோ அவர்கள் எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அந்த சப்ஜெக்ட்ல நான் சின்ஃபுல் திங்ஸ் நம்ம படிச்சு அதுல இருந்து ஒரு சில லைன்ஸை எடுத்து சுவிசேஷத்துக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம், கான்ட்ராஸ்ட் பண்ணலாம். என்னுடைய வழியெல்லாம் வந்து யூத் மினிஸ்ட்ரி. ஸோ நான் சொல்லுவேன், சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட காஸ்பல் சொல்லும் போது சொல்லுவேன், அந்த மேட்சை பார்த்தியா அப்படின்னு கேட்பேன். என்ன மேட்ச்சு? தர்மசாலால தோனி லாஸ்ட் ஓவர்ல 16 ரன் அடிச்சானே, பாத்தியா? பார்த்தேன். 2010 அந்த மேட்சை படிச்சு முடிச்ச பிறகு தோனி வந்து தன்னை வந்து பாக்ஸ் பண்ணிட்டான். நான் பண்றதுக்குள்ள அந்த தம்பி பண்ணிட்டாப்ல. பாக்ஸ் பண்ணி இந்த லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் நம்ம குவாலிஃபை ஆகுவோமா மாட்டோமான்னு தலைவனான நான் முன்னாடியே நல்லா விளையாடி டீமை வந்து குவாலிஃபை பண்ண வச்சிருக்கோம். இந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் அந்த லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் கொண்டு வந்தது தப்பு. முதலாவது என்னதான் நான் வந்து குத்திக்கணும். அது போல தன்னைத்தானே தன்னுடைய உடம்பை சித்திரவதைக்கு அனுமதித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதற்காக? நீயும் நானும் பரலோகம், அவங்க சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு, நாக் அவுட் ஸ்டேஜுக்கு. அதுக்கு அவர் பண்ணார்னா நம்மை பரலோகம் கொண்டு போகிறதுக்கு அவர் தம்மைத்தானே அர்ப்பணித்தார். சோ இந்த மாதிரி கனெக்ஷன் நீங்க, நான் என்னுடைய லைன்ல சொல்றேன், உங்க லைன் கிச்சன்ல இருந்து கூட யோசிக்கலாம், சாப்பாட்டு உலகத்துல இருந்து யோசிக்கலாம், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து யோசிக்கலாம், எந்த ஃபீல்ட் வேணாலும் யோசிக்கலாம். சோ வாயை திறந்து சுவிசேஷத்தை பேசணும். அதனால இப்படி பேசுறதுனால நம்ம முழு காஸ்பலை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லணும். 30ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 17:30 வாசிங்க. இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும். இவ்வளவு முதல்ல அழகா ஆரம்பிச்சாரு. ஓகே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ணாரு. ஆனா கடைசியில முக்கியமான வசனம் மனம் திரும்புதல். நேரா அவங்கள பார்த்து, நீங்களும் நானும் பாவிகள், பாவத்திலிருந்து
மனம் திரும்ப வேண்டும். பாவம் என்றால் என்ன என்று பைபிளில் சொல்லியிருக்குது. இச்சை பாவம், பொறாமை பாவம், பார்க்கக்கூடிய பாவங்கள், குடிப்பழக்கம் பார்க்கக்கூடியது, பார்க்கக்கூடாதது பெருமை, மேட்டுமை. சோ அந்த பாவத்தை குறித்து பேசி பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு தெளிவாய் சொல்லணும். அடுத்தது அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 30 அப்போஸ்தலர் 17:31. ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். என்ன நாள்? உன்னை ஆசீர்வதிக்கிற நாளா அது? உனக்கு கார் பங்களா கொடுக்கிற நாளா? என்ன நாள் இது? உன்னை நியாயம் தீர்ப்பார். ஒரு நியாய தீர்ப்பு நாள் உண்டு. அதுக்கப்புறம் பரலோகம், நரகம் உண்டு. இததான் கள்ள தீர்க்கதரிசிகளை முழுசா முழுங்கிட்டாங்க. பூசணிக்காய் முழுங்குற மறைக்கிற மாதிரி. அது எப்படிதான் பைபிள் அத்தனை இடம் இருக்குல்ல, பைபிள் இந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லி இருக்குது. முதல் தடவை சுவிசேஷம் சொல்றவனுக்கே ஆண்டவர் பவுல் வந்து நியாய தீர்ப்பை குறித்து சொல்றாப்ல. முதல்ல சொல்லல. முதல்ல ஐ see that you're religious அப்படின்ட்டு ஜெனரலா ஆரம்பிச்சுட்டு மெசேஜ் முடிக்கிறது ஆமேன் போறதுக்கு முன்னாடி நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். முழு சுவிசேஷத்தை சொல்ல நம்ம நினைக்கிறோம், நம்ம இதெல்லாம் சொன்னா மக்கள் வருவாங்களா? அது உனக்கு கவலை கிடையாது. அது உனக்கு வசனம், வேதம் சொல்லுகிற சுவிசேஷம் தான் சுவிசேஷம். இல்லாட்ட இட்ஸ் another gospel. It's another gospel. It's another gospel. ஸோ முழு சுவிசேஷத்தை கிரமமாக சொல்ல வேண்டும். சம்டைம்ஸ் அவங்க கேட்குற நிலைமையில இல்லைன்னா கூட ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க அப்படின்ட்டு கிரேஷியஸா அன்பா கட்டாயம் சொல்லணும். ஸோ முதல் ஸ்டெப் என்னது? வாக்கிங். ரெண்டாவது ஸ்டெப்பு நீலிங். மூணாவது ஸ்டெப்பு டாக்கிங். நாலாவது ஸ்டெப்பு ஆக்டிங். ஆக்டிங் அப்படின்னா அதாவது நம்ம டிராமா மூலமா, அதாவது இது நான் குறிப்பா ஒரு குழுவாக நம்ம சபையாக எப்படி செய்ய முடியும் அந்த காரியத்தை குறித்து நம்ம பேசுகிறேன். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது, ஆக்டிங். இப்போ வசனத்தை வாசிக்கிறது நமக்கு நேரம் இல்லை. ஆனால் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து பாருங்க. 5ஆம் அதிகாரத்தையும் முழுசா வாசித்து பாருங்க. அங்க எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 4, 5, 6 வசனங்கள்ல எசேக்கியேல் நான் சொல்லிடுறேன். நீங்க வசனத்தை பாருங்க, நான் சொல்றேன். அதாவது ஒரு சைடு 300 எத்தனை நாள்? நீங்க வசனத்தை பத்தி சொல்லுங்க. எத்தனை நாள்? 390 நாள். அப்புறம் இன்னொரு சைடுல இன்னொரு தடவை 40 நாள். ஓகே. ஸோ 390 நாள் ஒரு பக்கம் படுக்கணும், 40 நாள் படுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒருத்தர் ஒரு சைடுல படுத்து அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறக்கூடாது. அவரை சுத்தி ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி அந்த பொசிஷன் மாறாததுக்கு. அது என்ன குறிக்கிறதுனா, இந்த தேசத்தின், அதாவது யூதா தேசத்துக்கு மேல ஆண்டவருடைய கோபாக்கினை வருகிறது. அவரை எப்படி படுத்திருக்கிறாரோ அந்த மாதிரி அவங்கள அந்த ராஜா, பாபிலோன் ராஜா அவங்கள கட்டி மக்களை தூக்கிட்டு போறான் அப்படின்னா அந்த செய்தியை சொல்றத ஒரு டிராமா மூலமா சொல்றார். ஸோ அதே போல நம்முடைய சபையாக கூடி வாலிபர்களாக, பெண்களாக எப்படி கூடி நம்ம ஒரு கிறிஸ்மஸ் டைமா இருக்கலாம், குட் ஃப்ரைடேவா இருக்கலாம், அந்த செய்தியை ஒரு கிரியேட்டிவ் டிராமா மூலமாக அந்த டைம்ல சுவிசேஷத்தை நம்ம எனாக்ட் பண்ணணும். சுவிசேஷத்தை நம்ம டிராமா போட்டு எனாக்ட் பண்ணணும். ஏன்னா ஒருவேளை நம்ம டைரக்டா பேட்ஸ்ல ஆண்டவரை குறித்து புரியாதவங்க, இல்லாட்டி அட்ராக்ட் ஆகாதவங்க இந்த டிராமா மூலமா அவங்க புரிஞ்சுப்பாங்க. எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அதாவது நமக்கு முன்பாக சிறப்பாக ஊழியம் செஞ்சு ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்த ரெவரண்ட் டாக்டர் சாம் கமலேசன் சென்னை பட்டணத்திலே அவர் வெட்டினரி டாக்டர் வெட்டினரி சயின்ஸ் படிச்சிருந்தார். அந்த வெட்டினரி டாக்டர் ஸ்டூடெண்டாக படிக்கும் போது அவர் சென்னை பட்டணத்தில் அந்த காலத்திலே ஓப்பன் ஏர் ப்ரீச்சிங்லாம் பண்ணுவார். அவருக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு வாய்ஸ், என்ன மாதிரி
ஸ்குவீக் ஆகிற வாய்ஸு, கிளியர் இல்லாத வாய்ஸ்னால அவருக்கு நல்ல பியூட்டிஃபுல் பேஸ் வாய்ஸ். ஓகே, அவர் அந்த மாதிரி வாய்ஸ் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அவர் எப்படி ஊழியம் செய்வார்னா, நான் நினைக்கிறேன் பிரசவாக்க ஏரியாவில், மெயின் ஏரியா, அந்த மார்க்கெட் ஏரியாவில் ஒரு அங்கே போய் தலைகீழ நின்றுப்பாரான். பக்கத்துலலாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு, தலைகீழ நின்றுப்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய கூட்டம், என்ன தலைகீழ ஒருத்தர் நின்றுக்கிறானே அப்படின்னு. அப்புறம் நேரம் நின்றுட்டு, என் வாழ்க்கையே தலைகீழா ஒருத்தர் மாற்றினாரு. அது யாரு? எஸ். ஸோ ட்ராமா இந்த மாதிரி மக்களை, அதாவது அதனால தான் ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, எனக்கு வசனம் டக்குன்னு ஞாபகம் ஒரு அப்பாக்கு தெரியுமா இருக்கு, ஏன்னா somehow save some, கொரிந்தியர்ல இருக்குது, somehow save some, எல்லாரையும் அதை ஓகே நீங்க அந்த வசனத்தை நீங்க கொரிந்தியர்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல இருக்கு. you must somehow we must, அதாவது ஒரு டிராமா போட்டோ ஒரு என்னமா ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள வந்து அந்த சுவிசேஷத்தை புரிய வைக்கணும். அதாவது டிராமா வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து சினிமா மேலே பயங்கரமான பற்றில் இருக்காங்க. சினிமாவுடைய மெயின் அட்ராக்ஷன் என்னது? ஆக்டர் இருக்கா, ஆக்ட்ரஸ் இருக்கா. ஆக்ட்ரஸ் வந்து அரைகுற ஆடையில் வச்சு நடிக்கிறா, அது வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவுடைய மெயின் அட்ராக்ஷனுடைய ஏன்னா நீங்கள் கேட்காத ஒரு கதையை அவன் சொல்ல போறான். ஒரு த்ரில்லர் அப்படின்னா யார் கொலை பண்ணா அப்படின்னு கடைசி வரைக்கும் தெரியும். யார் அந்த கிரைம, அந்த கதை தான் ரொம்ப மக்களை இழுக்குது. உலகத்திலே மிகுந்த தலை சிறந்த உண்மை கதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம எவ்வளவான கிரியேட்டிவ் டிராமாஸை நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணணும். அதே அதிகாரத்தில் வாசித்து பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு செங்கல்ல வந்து அந்த எருசலேமில் இருக்கிற அந்த பில்டிங்ஸோ ஒரு டெம்பிளை அவன் வரைஞ்சு அந்த செங்கலை சுருத்தி வந்து ஒரு ஆர்மி நிற்கிற மாதிரி ஒரு டெமோ பண்ணான். ஒரு செங்கல் வந்து எருசலேமுடைய மாடல் ஆயிட்டு அதை சுத்தி ஒரு ஆர்மி நிற்கிற மாதிரி. ஏன்? இதே போல பாபிலோன் தேசம் எருசலேமையும் சவுத் இஸ்ரேலையும் வந்து சுத்தி அவங்க முற்றுகையிட போறாங்க. அவங்க வந்து என்கம்பாஸ் பண்ண போறாங்க. நம்மளை வந்து அவங்க தூக்கிட்டு போய் அங்க 70 வருஷம் இருப்போம் அப்படின்னு இந்த பைபிளுடைய முக்கியமான ஒரு ஹிஸ்டரியை வந்து அவன் முன்கூட்டியே டிராமா மூலமாய் சிறப்பாய் சொன்னான். So that's the fourth step. என்ன சொல்லு? முதல் ஸ்டெப் என்னது? வாக்கிங். செகண்ட் உலகால் படிக்கணும். தேர்ட் டாக்கிங். ஃபோர்த் ஆக்டிங். ஃபிஃப்த் ரைட்டிங். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த 5ஆம் தேதியிலே ஓகே, அந்த டேட் எல்லாம் அவன் கரெக்டா சொன்னானா, அவன் என்னது இதெல்லாம் வந்து அவன் ஆவியான ஒரு உதவியினாலே லீடிங்னால அவன் எழுதி இருக்கிறான். அவன் ஒரு சிறந்த எழுத்தாளர் கூட. அதாவது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பெண் அந்த டெலிவரி டைம்ல அந்த அம்பிளிக்கல் கார்டு தொப்புள் கொடியை கூட கட் பண்ணாம அந்த அவளை வந்து சரியாவே டெலிவரி பார்க்காம குப்பையில தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பேபியை வந்து ஒருத்தர் வந்து எடுத்து அந்த பேபி வளருகிறது, அழகான யூத் கேர்ள் ஆகிறது. அந்த யூத் கேர்ள் ரொம்ப கிராஃபிக்கா டைரக்டா பைபிள் எழுதிருக்கு எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில். அப்புறம் அதை வந்து ஒருத்தர் மணக்கிறாரு. இந்த மணந்த பிறகு அந்த பெண் ஒரு நாள் குப்பத்தொடியில் இருக்க அந்த பெண் வந்து இப்பொழுது ஒரு விபச்சாரியாய் மாறுகிறாள். அது யார் கதை? இஸ்ரவேல் கதை. அதை யார் எழுதினது? எசேக்கியேல். எழுத்து மூலமாக ஆண்டவருக்கு ஊழியம். 23ஆம் அதிகாரத்திலும் வேற ஒரு 2 சகோதரிகளை குறித்து ஒஹலிபா என்ற சகோதரியை குறித்து அவர்கள் எப்படி கேடுகட்டு போனார்கள் என்ற அந்த கதையை குறித்து, அதுவும் யாரை குறிக்கிறது? ஒரு மூத்த அக்கா யாரு? வட இஸ்ரவேல். தங்கச்சி யாரு? சவுத் இஸ்ரேல், அதாவது யூதா. ரொம்ப கிரியேட்டிவா எழுதுனா. ஒரு அதிகாரத்தில் வந்து எப்படி
இஸ்ரவேல் வந்து ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்குது. ஆனா அந்த சிங்கத்தை வந்து ஆண்டவர் வந்து ஒரு கேஜ்ல போட போறாரு. ஏன்னா பாவம், ஏன்னா விக்கிரக ஆராதனை. சிங்கத்துக்கு பவர் போய் ஒரு பூனைக்குட்டி போல வந்து ஒரு கேவ்ல ஒரு கேஜ்ல வைக்க போறாரு. இதெல்லாம் வந்து யார் எழுதுனது? எசேக்கியேல். ஸோ ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபோனை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்பில் வந்து உங்கள் ஸ்கூலில் படித்தவங்களாம் 99% வந்து ஆண்டவரை தெரியாதவங்க. அந்த குரூப்பில் எல்லாரும் ஹாப்பி பர்த்டே, குட் மார்னிங் அதெல்லாம் போடுறாங்க. ஆனால் சுவிசேஷத்தை கிரியேட்டிவாக எழுதி உங்கள் சாட்சியோ ஆர் இயேசுவை குறித்தோ கிரியேட்டிவாக எழுதி அந்த குரூப்பில் உங்களுக்கு போட தைரியம் வேண்டும். தைரியம் தாரும் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு நீங்கள் போடுங்க. நான் போடுறேன் ஐலஸ் கடல் ஸ்கூல் குரூப்பில். எப்போ சான்ஸ் கிடைக்குமோ நான் அந்த குரூப்பில் நான் போடுவேன். நான் என்ன வேணா நினச்சிக்கிட்டேன். என்ன மதத்தை தள்ளுறான், மதத்தை என்ன வேணா நினைக்கிறேன், பரவாயில்ல. அவங்களுக்கு மெசேஜ் போட உரிமை இருக்குன்னா எனக்கும் போடுறதுக்கு உரிமை இருக்கு. இல்லாட்டி நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஏன் இருக்கிறேன்? நான் எழுத்தின் மூலமாய் ஒரு உங்க ஸ்டைல்ல உங்களை ஆண்டவர் எப்படி லீட் பண்றாரோ அந்த விதத்திலே எழுதி, ஒருவேளை பேச கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னா எழுதியாவது நீங்க சுவிசேஷத்தை அனுப்பி ஆத்ம ஆதாயம் செய்யுங்கள். கடைசியாக எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியேல் 11:1. ஆ ஆ ஆ ஆ ஓகே. அதாவது அந்த வாசலுக்கு யார் கூட்டு போனார்? ஆவியானவர். எசேக்கியேல் 36:27 வாசிங்க. எசேக்கியேல் 36:27. எசேக்கியேல் 36:27. உங்க உள்ளத்திலே ஆவியை வைத்து அதாவது ஆவியானவரை நம்ம உள்ளத்துல வைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த கட்டளையை செய்ய வைக்கிறார். அந்த பிரதான கட்டளை என்னது? அதுல பைபிள்ல ஆவியானவர் வைத்து கட்டளையை செய்ய வைக்கிறார் அப்படின்னு எசேக்கியேல் 36:27 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பிரதான கட்டளை என்னது? உலகம் எங்கும் போய் சுவிசேஷம். So operating, இந்த ஃபைனல் ஸ்டெப் என்னது? ஆப்ரேட்டிங். அதாவது ஆவியானுடைய வல்லமை, அந்த ஆவியானவர் மூலமா கிடைக்கிற அந்த வல்லமையை நம்ம தைரியமா ஆப்ரேட் பண்ணணும். நான் கேரளால இருந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் ட்ரெயின்ல. ட்ரிவாண்ட்ரம்ல நாங்கள் 2 வருஷம் இருந்தோம். பிளெஸிங் வித் மிஷன் மிஷனரிஸாக ஒரு சில காலங்களாக இருந்தோம். அந்த டைமில் ஊழியத்துக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் எதிரில் இருக்கிற 2 பேர், அவன் ஒருத்தர் வந்து அப்படியே ஹார்ட்டை பிடிச்சினா அப்படின்னு மூச்சு வாங்கின்னு இப்பயா அடுத்த நிமிஷமா போகிறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி ஆயிட்டார். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவர் ஏதோ என்னமோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மூச்சு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. எந்த நேரத்தில் லாஸ்ட் மூச்சாக இருக்குமோ தெரியல. ஸோ நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் சொன்னேன், நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ப்ரே பண்ணலாமா? நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணுவேன். அவர் சித்தம் அதை வந்து நான் எப்பயுமே மாட்டல. அவர் சித்தம் இருந்தால் அவர் அற்புதம். அதுவும் பிப்ளிக்கல் தான். எபிரேயர் 2:4 சொல்லுது, ஆவியானவருடைய கிரியை வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும். நம்ம சொல்ற வார்த்தைனால, நான் சொல்லிட்டனால நான் அவர் செய்யணும், நான் எந்த கம்பல்ஷன் கிடையாது. நான் எனக்கு ஜோம் பண்ற வேலை, கிரியை செய்யறது அவருடைய வேலை. அதுவும் அவருடைய சித்தத்தின்படி செய்வார். எபிரேயர் 2:4. ஓகே, அதுக்கு போல் ஓகே நீங்க ஓகே, நான் இந்த கதைக்கு நான் போறேன். ஓகே, ஸோ எபிரேயர் 2:4 குறிச்சு வச்சுக்கோங்க. Miracles happen according to the will of God, not according to the word of, not according to my word, but according to the will of God. So நான் ஜோம் பண்ணலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டேன். அவங்க சொன்னாங்க எஸ். நான் ஜோம் பண்ணேன். இப்போ வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கு, எப்போதான் உயிர் போகிற அந்த ஸ்டேஜில் இருக்குது. க்ளோஸ் பண்ணி ஜோம் பண்ணேன். கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நார்மல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் காஸ்பல் சொன்னேன். நான் வந்து பெரிய 5 ஸ்டார் இவாஞ்சலிஸ்ட் கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண இவாஞ்சலிஸ்ட், சாதாரண பைபிள் டீச்சர் தான். கூகுள் பண்ணி பார்த்தா ஜெரா ஜோம் பண்ணும்போது
கேன்சர் மறைந்தது அப்படிலாம் எந்த வீடியோ வராது. ஆனால் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு. என்னுடைய மனைவியும் என்னையும் அது ஹீலிங்கில் பயன்படுத்தியிருக்காரு. பல போதர்களை பயன்படுத்தியிருக்கிறார். பல உங்கள் போதர்களை பயன்படுத்தியிருக்கிறார். ஏன் உங்க குடும்பத்தின் பிள்ளைகளை கூட பயன்படுத்தியிருக்காரு. எப்ப ஜெபம் பண்ணணும், தைரியமா ஜெபம் பண்ணணும். தேவை நிறைந்த, கவலை மிகுந்த, வியாதி நிறைந்த பலர் நம்ம சுத்தி இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா ரெவலேஷன் 21:4 சொல்லி இருக்குது. வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுது, பரலோகத்துல தான் நோ பெயின், நோ டெத், நோ டிசீஸ், அது வரைக்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பரலோகத்துல தான் அதெல்லாம் இல்லை. ரெவலேஷன் 21:4. சோ ஆனா இதெல்லாம் ஒரு இவாஞ்சலிசம் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஜெபம் பண்றேன், அவர் சித்தத்தின்படி அர்ப்பணம் நடக்கும். ஆண்டவர் நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க. உங்க மூலமா ஆண்டவர் பலரை சுகம் கொடுப்பார். அந்த சுகத்தின் மூலமாய் சுவிசேஷத்தின் வாசலை திறப்பார். நீங்களும் ஒரு ஆத்தும ஆதாய வீரராய் நீங்க மாறுவீர்கள். கண்களை மூடுங்க. All eyes closed, all heads bowed. I want Daddy to come and lead us in the closing prayer, and so that all of us will commit to the holy, God-given work of soul winning and evangelism. நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம். வேதாகமத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நற்செய்தியை, ஆண்டோர் கொடுத்த வார்த்தையை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். தங்களையே அதற்கு ஒரு முழு அர்ப்பணிப்போடு அதை செய்தார்கள். கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினார். அதே போல இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நற்செய்தி, இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயமாய் மீட்டு கொண்டிருக்கிறார். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட எந்த ஒரு வழியுமே கிடையாது. அவர்தான் நம்முடைய இரட்சகர். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஊழியத்தை செய்வதற்காக தம்முடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வரும் நாட்களிலும் ஏற்கனவே நாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் உற்சாகமாய் செய்வது நம்முடைய வேலை. விதைக்க வேண்டும், ஆண்டவர் விளையை செய்வார். ஆண்டவர் மக்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, வரும் நாட்டில் இன்னும் உற்சாகமாய் செய்ய, எனக்கு அருமையானவர்களுடைய பெயரை எழுதி வைத்து செபிக்க, ஆண்டவரே அவர்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள, எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்வது ஒப்புக் கொடுப்போம். என்றால் ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்காக எதை செய்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி அவன் நம்மை பாராட்டுகிற நாள் மட்டும் அவன் நமக்கு தந்திருக்கிற தருணத்தை பயன்படுத்தி நம்மால் இயன்ற மட்டும், ஆண்டோடைய வார்த்தை அவள் தன்னால் இயன்றதை செய்தார். நம்மை மிஞ்சி செய்ய சொல்லவில்லை. நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யத்தக்கதாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவரால், அவருடைய ஒத்தாசை இல்லாமல், அவருடைய பலம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரே என்னுடைய ஞானத்தினால் நிரப்பும், ஆண்டவரே சமயோசித்த புத்தியை எனக்கு தாரும், ஏற்ற வார்த்தையை சொல்கிற கிருபை எனக்கு தாரும் என்று ஒப்புக் கொடுப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மதிய வேளையிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபையிலே ஒரு குறிப்பிடத்தகுந்த அருமையான பிள்ளைகள் ஆத்தும ஆதாயம் செய்வதை குறித்து கூடுதலாய் அறிந்து கொள்வதற்கு கொடுத்திருக்கிற வாஞ்சைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். டியூப் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளத்தக்கதாக, புரிந்து கொண்டதற்கு தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்களை சுற்றி ஆயிரமான ஆத்துமாக்கள் கிறிஸ்து இல்லாத கல்லறைக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த காலம் வருவதற்கு முன்னதாக நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லிவிட எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண என்று சொன்ன பவுலடியாருடைய வார்த்தை, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி அவன் தன்னை அதிலே முழு மனதோடு ஈடுபடுத்தினான். அதே போல நாங்களும் இந்த சுவிசேஷ ஊழியத்திலே எங்களை இன்னும் கூடுதலாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வதியும் வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்து பலன் கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. நீங்கள் ஒரு செஷன், ஒரு ஷார்ட் செஷன் என்னுடைய தகப்பனார் ஜெயராஜ் அவர்கள் எடுப்பார்கள். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அதாவது அப்போஸ்தலர் 17 பால் ஏத்தென்ஸ் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொன்னால நம்ம பார்த்தோம்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 அதன்படியாக எப்படி சுவிசேஷன் சொல்வது அப்படின்னு நான் தமிழில் ஒரு கைப்பிரதி எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் படித்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி சுவிசேஷன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அந்த கைப்பிரதிக்கின் தலைப்பு வந்து வெளியே அருமை ஆனால் உள்ளே வெறுமை. ஸோ அப்படிப்பட்ட அந்த கைப்பிரதி உங்களுக்கு வேணும்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு காப்பியாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து யாராவது இயேசுவை தெரியாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இங்கிலீஷ்லேயும் என்கிட்ட இருக்குது. ஒருவேளை தேவைப்பட்டால் இங்கிலீஷ்க்கு வந்து என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணுங்கள். இங்கிலீஷ்லேயும் ஒரு சில கைப்பிரதிகள் ரிசோர்ஸஸ் வச்சுருக்கிறேன். ஸோ காட் பிளஸ் யூ. ஒரு நிமிஷம் பாருங்கள்.